சாலமோனின் கரிசனை. அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான். சாலமோன் ஈராமின் அரமனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமைஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமைஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும், இவர்களைத் தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேரும் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டுவர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபிலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். சாலமோனின் விண்ணப்பத்தை ஈராம் ஏற்கிறார். சாலமோனும் ஈராமின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாக ஒப்புக்கொள்கிறார்கள். தங்களுடைய ஒப்பந்தத்தை உடன்படிக்கை செய்து உறுதி பண்ணிக் கொள்கிறார்கள். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி மரங்களையும் கொடுத்து கொண்டு வருகிறார். சாலமோன் ஈராமின் அரமனை போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுக்கிறார். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வருகிறார். சாலமோனும் ஈராமும் சிநேகிதர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஞானத்தினால் மனுஷரோடு சிநேகத்தை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களிடத்தில் கண்ணியமாகவும் நேர்மையாகவும் பழக வேண்டும். பழைய சிநேகிதர்களைப் போலவே புதிய சிநேகிதர்களும் தங்களுடைய சிநேகிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிநேகிதர் மத்தியிலே உண்மையும் கண்ணியமும் காணப்பட வேண்டும். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவருக்கு ஞானத்தை தந்தருளுகிறார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கையை தீரு முறித்து போட்டது. இதற்காக அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட்டார்கள். சாலமோன் கேட்டுக்கொண்ட பிரகாரம் லீபனோன் வனத்திலே மரவெட்டு வேலை நடைபெறுகிறது. ஈராமுடைய மனுஷரும் அங்கே வேலை செய்கிறார்கள். சாலமோனுடைய மனுஷரும் அவர்களோடு கூட வேலை செய்கிறார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமைஞ்சி ஆட்களை பிடிக்கிறார். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்புகிறார். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமைஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாய் இருக்கிறான். சாலமோன் கட்டும் ஆலயம் மிகவும் பெரிய வேலையாகும். முதன் முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டாய வேலைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு அமைஞ்சி ஆட்கள் என்று பெயர். இவர்கள் அடிமைகள் அல்ல, ஆனாலும் அவர்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு 13 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். இவர்களில் சாலமோன் 30,000 பேரை அமைஞ்சி ஆட்களாக தெரிந்தெடுத்தார். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினார். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமைஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். சாலமோனின் மரணத்திற்கு பின்பு அமைஞ்சி ஆட்களால் ஏற்பட்ட பிரச்சனை இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிளவுபடுவதற்கு காரணமாயிற்று. அமைஞ்சி ஆட்கள் என்பவர்கள் 1 ராஜாக்கள் 9, 21, 22 ஆகிய வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அடிமைகள் அல்ல. இஸ்ரவேல் தேசத்தார் ராஜாவுக்காக செலுத்த வேண்டிய வரியை கட்டாய வேலையாக வாங்கினார்கள். தாவீதும் பக்கத்து தேசத்தில் உள்ள ஜனங்களிடத்தில்
கட்டாய வேலை வாங்கினார். சாலமோனிடத்தில் பணிபுரிந்தவர்களின் எண்ணிக்கை வருமாறு: அமஞ்சி ஆட்கள் 30,000 பேர், சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேர், மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேர். சாலமோன் மரம் வெட்டும் வேலைக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தாலும் அவர்களில் 10,000 பேரை மாத்திரமே மரம் வெட்டும் வேலைக்கு அனுப்புகிறார். மற்ற 20,000 பேரும் தங்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். மரம் வெட்டுகிற 10,000 பேரும் ஒரு மாதம் முழுவதும் வேலை செய்ய வேண்டும். அதன் பின்பு அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு ஓய்வெடுக்கப் போவார்கள். 2 மாதங்கள் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும். அப்போது தங்கள் வீடுகளில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற 20,000 பேரில் 10,000 பேர் லீபனோன் வனத்தில் மரம் வெட்டும் வேலைக்கு போவார்கள். இவ்வாறாக சாலமோனின் அமஞ்சி ஆட்களுக்கு ஓய்வும் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வேலைகளை விசாரிப்பதற்காக சாலமோன் அதோனிராம் என்பவனை விசாரிப்புக்காரனாக வைக்கிறான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும், மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் இருக்கிறார்கள். இவர்களைத் தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேரும் இருக்கிறார்கள். தலைமையான விசாரிப்புக்காரரின் எண்ணிக்கை 3,300 பேர். இவர்கள் தவிர 1 ராஜாக்கள் 9:23 வசனத்தில் மேலும் 550 விசாரிப்புக்காரரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் விசாரிப்புக்காரரின் மொத்த எண்ணிக்கை 3,850 பேர் ஆகும். இவர்கள் எல்லோரும் தேவாலய கட்டுமான வேலைகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் மரங்களை வெட்டுகிறார்கள், சுமைகளை சுமக்கிறார்கள். சாலமோன் இவர்களை தேவாலய கட்டுமான வேலைக்கும் மற்றும் தான் கட்டுகிற எல்லா கட்டிட வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறார். இவர்கள் எருசலேமிலும் லீபனோன் வனத்திலும் மேலும் சாலமோனின் காணியாட்சிக்கு உட்பட்ட மற்ற ஸ்தலங்களிலும் வேலை செய்கிறார்கள். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத்தரோனையும் பாலாத்தையும் வனாந்திர வெளியில் உள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும் ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசம் எங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான். தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போடுவதற்கான ஆயத்த வேலைகளை சாலமோன் மேற்கொள்கிறார். கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் மிகவும் முக்கியமானது. அஸ்திவாரத்திற்கு தேவையான கற்கள் எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர சாலமோன் ராஜா கட்டளையிடுகிறார். தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் போடுகிற வேலையில் சாலமோன் நேரடியாக ஈடுபடுகிறார். அஸ்திவாரம் ஆலயத்திற்கு மிகவும் பிரதானமாயிருக்கிறது. அஸ்திவாரத்தில் போடப்படும் முதலாவது கல் ஜெபத்தோடும் துதியோடும் போடப்படும். சாலமோன் தேவாலயத்தின் அஸ்திவாரம் போடுவதற்கு பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை பயன்படுத்துகிறார். அஸ்திவாரம் பூமிக்கு அடியில் இருக்கும். அதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. அஸ்திவாரத்தில் போடப்பட்டிருக்கிற கல் சாதாரண கல்லா அல்லது பெரிதும் விலையேற பெற்றதுமான கல்லா என்பதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் சாலமோனோ ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை பயன்படுத்துகிறார். அஸ்திவாரத்தை பார்க்க முடியாது என்பதற்காக சாலமோன் மாய்மாலம் பண்ணவில்லை. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அஸ்திவாரம் உறுதியாய் இருக்க வேண்டும். அது வலுவானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய அஸ்திவாரத்தை மற்றவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். அஸ்திவாரம் உறுதியாய் இருந்தால்தான் அதன் மீது கட்டப்படும் கட்டிடமும் உறுதியாய் இருக்கும். சாலமோன் ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களை கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை சாலமோன் ஈராமுக்கு கொண்டு வர கட்டளையிடுகிறார்.